நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பஸ் ஸ்டாப் அந்த பக்கம் இருக்குமா? ஷோ, இவ்வளவு வேகமா போறாங்க, எப்படி அந்த பக்கம் போறது? ரோட்டுக்கு அந்த பக்கம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஹலோ, போலீஸ்காரன் பையன் இல்ல, மந்திரியோட பையனா இருந்தாலும் அவனை அடிக்கணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா அடிச்சிருவேன். நான் ஏன் பயப்படணும்? யாரா இருந்தாலும் நேர்ல வந்து பார்க்கட்டும். நடக்காது. நான் நினைச்சா அதை நடத்தி காட்டுவேன். நீ என் கூட எதுவும் பேச வேணாம். என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ரோட் கிராஸ் பண்ணணுமா? ஆமாம்மா, எல்லா வண்டியும் வேகமா வர்றதுனால அந்த பக்கம் கடக்க முடியல. சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வேண்டாமா, இவளை மட்டும் அந்த பக்கம் விட்டா போதுமா, நான் எப்படியும் வந்துருவேன். அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி, நீங்க என் கையை டைட்டா பிடிச்சுக்கோங்க, நம்ம போலாம். ஆ, ரெண்டு பேரையும் நீங்க கூட்டிட்டு போக முடியாதுமா, இவளை மட்டும் கூட்டிட்டு போங்க. சரி சரி, முதல்ல நான் பாப்பாவை அந்த பக்கமா விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன். செல்லம் இங்கேயே இருக்கணும். பாட்டி நீங்க வராதீங்க, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். பாட்டி வராதீங்க. பாட்டி. ஐயோ பாட்டி. ஐயோ. பாட்டி. ஐயோ பாட்டி. தலையில பலமா அடிபட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி. ஐயோ பாட்டி. பாட்டி. பாட்டி என்ன பாருங்க. ஐயோ, என்னால முடியலையே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க, என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க. தலையில அடிபட்டிருக்கு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என் கார்ல போயிடலாம். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க சீக்கிரம் கார் எடுத்துட்டு வாங்க. ஒண்ணும் இல்ல, அழாதீங்க பாட்டி. சீக்கிரம் தூக்குங்க, அவங்கள கார்ல படுக்க வைக்கலாம். அழாதீங்க பாட்டி, ஒண்ணும் இல்ல. ஐயோ கடவுள், என்ன கூப்பிட்டுக்கோர். பாட்டிங்களுக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்க. ஐயோ என் பேத்தி எங்க இருக்கா? என் பேத்திய கூப்பிடுங்க. என் பேத்தி எங்க? அந்த குழந்தைய கூட்டிட்டு வாங்க. இத கூட்டிட்டு வரேன். பயப்படாதீங்க பாட்டி, ஒண்ணும் இல்ல. அழாதீங்க பாட்டி, ஹாஸ்பிடல் போயிடலாம். அழாதீங்க பாட்டி, கூட்டிட்டு வாங்க. இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வாங்க. அழுகாதீங்க பாட்டி, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, சரியா? யாருக்குமா கால் பண்ணிக்கிட்டு இருக்க? பிரீத்தி ஆண்டிக்கு தான். அவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருக்கிறதா சொன்னாங்களே, நீ ஜித்துவுக்கு கால் பண்ணுமா? ஜித்துக்கு கால் போக மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளாவே நெட்வொர்க் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. ஆமா, நீ எதுக்காக அவங்களுக்கு கால் பண்ண முயற்சி பண்ற? இந்த வினோ எஸ்ஐயோட பையனை அடிச்சதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. அதுக்கு முதல்ல பாலா இங்க வரட்டும். இங்க பாரு, நான் போய் அந்த எஸ்ஐ பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏதாவது பணம் கிணம் கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற வழியை பார்க்கலாம். பெத்த பையனை அடிச்ச கேஸ அவர் எப்படி வாபஸ் வாங்குவாரு? அந்த எஸ்ஐ ஒரு டைப்பான ஆளு. தள்ள வேண்டிய பணத்தை தள்ளுனா பெத்த அம்மாவை அடிச்ச கேஸா இருந்தாலும் இல்லாம பண்ணிடுவான். நீ அதையெல்லாம் நினைச்சு ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ போனை ஓரமா வச்சுட்டு டிவியை ஆன் பண்ணி நியூஸ்ல என்ன வருதுன்னு பாரு. எதுக்காக பெரியப்பா? வேலூர்ல மண் எடுத்து டவுன்ஷிப் கட்டுறதுக்கான வேலையை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு. தாசில்தார் ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. விசாரணையோட ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அதுக்கான வேலை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. பாலான்னா சும்மாவா? ஆனா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒண்ணும் சொல்லலையே. அந்த ஊர்க்காரங்களாலயும் அந்த ரவுடிங்களாலயும் அம்மாக்கு ஆபத்துன்னு தானே சொன்னீங்க. ஆமா ஆமா, லேடி ஸ்டாஃப் மேல கை வச்சா பிரச்சனையாயிடும். உங்களுக்கு சதீஷ்னு வச்சதுக்கு பதிலா பச்சோந்தின்னு பேர் வச்சிருக்கணும். என்னது பச்சோந்தியா? ஆமா, அடிக்கடி நிறம் மாறிட்டு இருக்கீங்களே. இந்த பாருமா, பாலான்னா யாரு? தாசில்தார்மா, தாசில்தார். அவ்வளவு சீக்கிரம் அவன் மேல எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது. அப்படி வச்சாங்கன்னு வையே, உள்ள இருப்பாங்கம்மா, உள்ள. அம்மா வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த வண்டியிலே போய் நான் எஸ்ஐ பார்த்துட்டு வந்துட்டுமா? அம்மா ஏற்கனவே டயர்டா இருப்பாங்க. வந்ததும் வினோவை பத்தி சொல்லி டென்ஷன் ஆக்க வேண்டாம். பின்ன எப்ப சொல்றது? அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் சொல்லலாம். ரெண்டு பேரும் என்ன வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்பதான் நாங்க டிவில ஃபிளாஷ் நியூஸை பார்த்தோம். கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தோம்னா இந்நேரம் ரோஜா மாலையை ரெடியா வாங்கி வச்சிருப்பேன். வினு இன்னும் வரலையா? அது பாலா. பெரியப்பா, ஏய் பேசாம இரு, சும்மா என்ன தடுக்காத. என்னாச்சு? அது வந்து நம்ம வினு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்ல வந்தோமா. நீங்க என்கிட்ட எதையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சொல்ல மறந்துட்டேனே. நான் ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சியோட மாவட்ட தலைவர் ஆயிட்டேன். அடிக்கடி நீங்க கெட்டப்ப மாத்துறதுனால இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த விஷயத்தை தவிர ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல இருக்கு. அது வந்து அம்மா இங்க நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. வேலை முடிச்சிட்டு டயர்டா வந்திருக்கீங்கல்ல. கடவுளே, இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு தப்பிச்சோம். இந்த விஷயத்தை நான் சொல்லலைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இன்னும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனைகள் வண்டி ஏறி வரப்போகுதோ ஒண்ணுமே புரியலம்மா.
இது யாரு? இவர்தான் டாக்டர் விஜயகுமார். ஆனா இங்க யாருக்கு எந்த வியாதியும் இல்லையே. இவங்க தான் சீதாவோட அப்பா அம்மா. சீதாவோட அப்பா அம்மா. என்ன டாக்டரும் டீச்சரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அவசியம் இருந்தா வந்துதானே ஆகணும். பிரச்சனை வண்டி ஏறி வந்துருச்சு. மேடம் உள்ள இருக்காங்களா? அவங்க இப்பதான் வந்தாங்க. நாங்க பாலசுதா மேடம கொஞ்சம் பார்க்கணும். நாங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வினு என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உள்ள வந்து உட்காருங்க. இல்ல அது வந்து வினு என்ன பிரச்சனை பண்ணான்னு நீங்க அதை பத்தி பாலா கிட்ட பேச வந்திருக்கீங்க? இவர் எங்க பெரியப்பா. ஆமா, இவளோட அப்பா வேணுவோட அண்ணன் தான் நான். பேரு சதீஷ். நான் டாக்டர் விஜயகுமார், சைக்காட்டிஸ்ட். அப்படியா? கையை கொடுங்க. இவங்க உங்களோட ஒய்ஃப் தானே? ஆமாங்க. +2 என்னோட கிளாஸ் டீச்சர் இவங்க தான் பெரியப்பா. நான் வந்து சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். மக்களுக்கு ஒரு உண்மையான அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு நான் ஒரு ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல சப்ஜெக்ட். தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் நீங்க என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும். அகிலா, அம்மாவை கூப்பிடு. இங்க பாருங்க, பாலாவுக்கு இப்ப ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு. அப்புறம் வினுவை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் தான் இப்ப அவனுக்கு பாடி கார்டா இருக்கேன். நாங்க ஒண்ணும் பாடி கார்டு கிட்ட பேசுறதுக்கு இங்க வரல, வினு அம்மா கிட்ட. நீங்க 2 பேரும் உள்ள வந்து உட்காருங்க. நான் அம்மாவை கூப்பிடுறேன். வாங்க டீச்சர். கண்டிப்பா பிரச்சனை வரும். இங்க இருக்கலாமா இல்ல கிளம்பிடலாமா? அம்மா, அம்மா உங்களை பார்க்க விஜயகுமார் டாக்டரும் சோபனா டீச்சரும் வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்காங்க? அது என்னன்னா ஒரு பிரச்சனையாயிடுச்சு. என்னம்மா ஆச்சு? நீங்க வாங்கம்மா, அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீ போம்மா, நான் வரேன். ம். அம்மா இப்போ வந்துருவாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தேன். உட்காருங்க. அகிலா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. எதுவும் வேண்டாமா? எதுவும் வேண்டாமா? வேணும்னு கேட்டா மட்டும் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பாரு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்து இந்த வீட்டுக்கு நாங்க குடி வந்ததுக்கு அப்புறமா நீங்க முதல்ல தானே இந்த வீட்டுக்கு வரீங்க. இப்படி பேச வரணும்னு எங்களுக்கும் ஆசை இல்லைங்க. சீதாவை நீங்க ஏன் கூட்டிட்டு வரவே இல்லை? நாம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்களா ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அங்கிருந்து நீங்க இங்க குடி வந்த காரணத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என் பையன் சார்பா ஏற்பட்ட அந்த தப்ப நான் தான் அன்னைக்கே சரி பண்ணிட்டேனே. காதல்னா என்னங்கிறத என் பொண்ணுக்கு அன்னைக்கு கத்து கொடுத்தது மட்டும் இல்ல, வீணு அன்னைக்கு பண்ணது. அதை பத்தி நான் போய் கேட்டதுக்காக என் கார் கண்ணாடியை கல் எடுத்து உடைச்சிட்டான். இங்க பாருங்க பாலசுதா, அதெல்லாம் ஒரு சின்ன பையனோட விளையாட்டுத்தனம்னு அவன் பண்ண எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். ஆனா இப்பதான் அவன் வளர்ந்துட்டானே. இங்க பாருங்க, அவனுக்கு வயசு மட்டும்தான் ஏறி இருக்கு. மனசுக்குள்ள இன்னும் அவன் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ வினு கூட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிக்கிட்டு இருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்டா ஒன்னும் அவங்க பழகல. இரும்புங்க அந்த மாதிரி நெருக்கமா ஒட்டிட்டு இருக்காங்க.
ஒருவேளை அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா லவ் பண்றாங்கிறதுக்காக என் பொண்ணை அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. வினு சைடுல இருந்து உங்களுக்கு மோசமான ஒரு அனுபவம் மறுபடியும் ஏற்பட்டிருக்கா? அவனோட குணம் தெரிஞ்சதுனால அவன் கூட பழகாதன்னு சொல்லி நாங்க சீதா கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறதுனால அவங்க பாத்துக்கிறதுக்கும் பேசிக்கவும் நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. அவனோட டார்ச்சர்னால அவளை காலேஜுக்கு அனுப்பவே எங்களுக்கு பயமா இருக்கு. சாரி, ஒரு அம்மாங்கிற முறையில என் பொண்ணோட விஷயத்துல நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். டீச்சர் சொல்லுங்க, நான் இப்ப தாசில்தார் பாலசுதாவா இல்ல, வினுவோட அம்மாவா தான் நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். சீதாவோட விஷயத்துல வினு ரொம்ப அக்கறையா இருக்கான். அது எப்படின்னா அவளோட கவனம் அவனை தவிர மத்தவங்களை திரும்பி பார்க்கறத கூட அவனை வைலண்ட் ஆக்குது. அது ஏன்னா ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்தே ரொம்ப பாசமா பழகின பொண்ணு திடீர்னு ஒரு நாள் இவனை விட்டுட்டு வேற ஒரு பையன் கூட சுத்துறான்னு தெரிஞ்சா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சதீஷ் மாமா, இங்க பாரு பாலா, செல்ஃபில் லவர்களுக்கு இடையில ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு உண்டான ஆத்மார்த்தமான மனசு வினுவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் இப்ப தப்புல வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி ஆத்மார்த்தமான மனசு இருக்கிறவன் என் பொண்ணை கை நீட்டி அடிப்பானா? வினு சீதாவை அடிச்சிட்டானா? ஆமா. சீதா இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறது கூட சகிக்க முடியாத அளவுக்கு ஆபத்தான ஆளா இப்ப மாறிக்கிட்டு இருக்கான். அவனை அடக்கி வைங்கன்னு சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அவன் எந்த பழக்க வழக்கமும் என் பொண்ணு கூட வச்சுக்க கூடாது. அவன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ற ஆள்லாம் இல்ல டீச்சர். அவன் குணத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். எங்க வினு மேல மட்டும் நீங்க தப்பு சொல்லாதீங்க. உங்க பொண்ணையும் நீங்க கண்டிச்சு வளர்த்துருக்கணும். இப்ப அவனை பார்த்தாலே பயப்படுறான். ஒரு ஃப்ரெண்டு கூட காஃபி ஷாப்புக்கு போய் 5 நிமிஷம் பேசினதுக்காக அவன் அவளை மத்தவங்க முன்னாடி வச்சு அடிச்சிருக்கான். கூட இருந்த ஃப்ரெண்டையும் கிரிக்கெட் பேட்டால அடிச்சு கையை உடைச்சிருக்கான். அவன் ஒரு கிரிமினல்னு என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா. சீதா இதுக்கப்புறம் அவனை பார்க்கவும் மாட்டா, பேசவும் மாட்டா. வினு சைட்ல இருந்து இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கணும் பாலசுதா. அவனை கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாதுன்னா அப்புறம் இந்த வேலையை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க பெத்த பையன் நல்லபடியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அவன் என் பொண்ணு வாழ்க்கையில வரவே கூடாது. வந்தான்னா இதனால ஏற்படுற நஷ்டம் உங்களுக்கு தான். போலாம். நாங்க கேட்டுக்கிட்டதை நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். இவங்களால எல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்ம வினு மேல மட்டும் இவங்க ஏதாவது கை வச்சாங்க அப்புறம் நடக்கிறதே வேற. நிறுத்துங்க. தப்பு பண்ணவன நீங்க நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அது அவனை பனிஷ் பண்ண போதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு தடுத்து அவனுக்கு இந்த அளவுக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அவன் வரட்டும். இது பாருமா, இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. மா, எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குதுமா. சீக்கிரமா ஜூஸ் எடுத்துருவாங்க. மா இருப்பா, ஜூஸ் கொண்டு வரேன்.
உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் கிரவுண்ட்ல அடிபட்டு இருந்ததை பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் மயங்கி விழுந்துட்டேன். உன் கூட படிக்கிற எந்த ரவுடி பையன் உன்ன இப்படி கை கால் உடைச்சு அனுப்பி வச்சிருக்கான்? விளையாடும் போதுதான் சண்டை நடந்ததுன்னு நான் தான் சொன்னேனேமா. இது ஒன்றும் அப்படி அடிபட்ட மாதிரி தெரியலையே. எவனா உன்னை வேணும்னு கொல்றதுக்காக பண்ண மாதிரி தெரியுது. நான் இதை உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் வரட்டும். அப்பா கிட்ட நீ போய் சொல்ல மாட்டல்ல? முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கதாம்மா. சண்டை போடுறதுக்கு நான் தான் உன்னை அனுப்புனேனா? உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புன நாள்ல இருந்து ஒண்ணு தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். உன்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்குற எவனா இருந்தாலும் சரி, அவனை நீ அடிச்சிடு. ஆனா அடி வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு தான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதான் நான் நேத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணல. ஸோ ரொம்ப வலிக்குது. ஹாஸ்பிட்டல்ல பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டோம்ல, அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ போய் தூங்குப்பா. எப்படிமா எனக்கு தூக்கம் வரும்? ஏன்னா அந்த அளவுக்கு அவன் என்ன போட்டு அடிச்சிருக்கான். யாருடா அவன் இப்படி போட்டு உன்னை அடிச்சிருக்கான்? நீ எதையும் மறைக்காம என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு. நீங்க தானம்மா டாக்டர் விஜயகுமாரோட பொண்ணு சீதாவை எப்படியாவது லவ் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னீங்கல்ல? அவங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டியா? டவுன்ல டாக்டர் விஜயகுமார் ஃபேமிலிக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் பொண்டாட்டிக்கும் தனியா சொத்து இருக்கு. மொத்த சொத்துக்கும் வாரிசே அந்த பொண்ணு தான். அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டா நீ வேலைக்கே போக வேண்டாம். நாம எல்லாரும் இப்படி கூடி கும்மி அடிச்சு அப்படியே பாதாமும் பிஸ்தாமும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். உங்களோட இந்த கனவை நிறைவேற்ற ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இந்த பிரைஸே கிடைச்சது. நான் அவ பின்னாடி சுத்துற விஷயம் அவனோட லவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது. அவளோட லவர் யாரு? அது வந்துமா, இதோ வந்துட்டாரு. அவளோட லவர் இல்ல, என்னோட அப்பா சாட்சாத் சிஐ ஹரிதாஸ். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.